ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். மக்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது பர்சனல் பயாஸை வந்து எடுத்துகிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வந்து ஒரு சப்பான ஆளை வந்து தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த 4 வருஷமோ 5 வருஷமோ நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோன்றதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்க ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, ட்ரம்ப்புக்கு வந்து எல்லாரும் அமெரிக்க மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. காரணம் என்னென்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லிட்டு தான் அவரோட கேம்பெயின் நடக்குது. ஆனால் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசெஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டு கூட நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாரு வெறும் 1 மாதத்துக்குள்ளாரே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களோட பர்சனல் பயாசஸை தள்ளி வச்சுட்டு இவங்க வந்தால் நாட்டுக்கு நல்லதா, இவங்க வந்தால் நம்மளோட பொருளாதாரத்துக்கு நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா முன்னேறத்துக்கு இவங்க வழிவகை செய்வாங்களான்னு சொல்லிட்டு யோசித்து ஓட்டு போடுங்க. உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டு. அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் விஷயத்துக்கு வந்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ண பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இழந்திருக்காங்க. நான் சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கும்போது ஒருத்தரும் 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம்லாம் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, நேற்று ஈவினிங் வரை எல்லாமே நார்மலாக இருந்தது. அதாவது ட்ரம்ப் லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்காமல் போங்க, நாங்கள் வந்து எங்களோட படைகளை கூப்பிட்டுட்டு அமெரிக்காக்கே நாங்கள் போயிடுறோன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி காலையில் நம்மளோட டைமிங்க்கு காலையில் 7 மணிக்கு வந்து ட்ரம்ப் வந்து அங்கே அமெரிக்காவில் பேசுகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலைன்னா நாங்கள் உங்களோட பவர் பிளான்ட்டை அடிப்போம்னு சொல்கிறாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. லாஸ்ட் வாரத்துக்கு முந்தின வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அதாவது 48 மணி நேரத்துக்குள்ளார ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலைன்னா நாங்கள் ஈரானோட பவர் பிளான்ட்டை அடிப்போம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஆனால் கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீசாலினேஷன் பிளான்ட்டு, எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தரைமட்டமாக்கிடுவோம், கல்ஃப் நாடே வந்து தீப்பற்றி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேக் அடிச்சு போன வாரம் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:45 ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 நாளைக்கு வந்து அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணுறோம்னாங்க. நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் கேப் காமிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் போன வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோம்னா மறுபடியும் வந்து 10 நாள் நாங்கள் ஒத்தி வைக்கிறோம்னு சொன்னாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி நாங்கள் அட்டாக் பண்ணுறோம்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல. இன்றைக்கி மறுபடியும் ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண உடனே மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது. ஆனால் காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த தலைவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதை சரி கட்டுறதுக்கு தான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீராவசனம் பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர் முடிகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சது. ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு ஒரு 4 பேஜ் இருக்கக்கூடிய ஓப்பன் லெட்டர் வந்து கொடுக்குறாரு. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, அது 4 பக்கம், ஆனால் அதில் இருக்கிற கோர் மெட்டீரியல் மட்டும் நான் என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, கலாச்சார அடிப்படையிலும் சரி ரொம்பவுமே தொன்மை வாய்ந்த ஒரு நாடு. நாங்களாக வந்து எந்த நாடு மேலேயும் போர் தொடுத்து இது வரைக்கும் போனது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நாட்டை வந்து காலனி ஆதிக்கத்துக்குள்ளார கொண்டு வரணும்னு நினச்சது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நாட்டை கட்டுப்படுத்தணும்னு நாங்கள் நினச்சது கிடையாது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது, எங்கள் நாட்டுக்குள்ளார யாராலையும் உள்ளார வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக உண்மை தான். சதாம் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்குள்ளார படையெடுத்து போகும்போது சதாம் ஹுசேன் தோற்று போனார். அந்த அளவுக்கு ஒரு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் இருந்தும் கூட ஈரான் வந்து இதுவரை யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து போனது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க மக்களே, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு உங்கள் பதவிக்கு வந்தார், நாங்கள் அமெரிக்க மக்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு தான் பதவிக்கு வந்தார். ஆனால் இப்போ ஈரானில் நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையினால் உங்களுக்கு ஏதாவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ப்ராக்சியாக அமெரிக்கா செயல்படுது. அதுக்கு கல்ஃப் நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா துணை நிற்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கிறோம். எங்களுக்கு யாரையும் அடிக்கணும், யாரோட பொழப்பையும் கெடுக்கணுன்றது எங்களோட நோக்கம் கிடையாது. ஆனால் எங்களை அடிக்க வந்தால் நாங்கள் பதிலுக்கு அடிப்போம். அது வந்து எங்களோட தாய்நாட்டுக்கு நாங்கள் செய்கிற கடமைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவர் சொல்கிறது உண்மைதான். இப்போது கொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டாங்களா? கிடையாது. காரணம் என்னென்னா, அணு ஆயுதம் வச்சுருந்தா அது வந்து ஒரு பலம். வேறு நாடுகள் வந்து நம்மளை அடிக்க மாட்டாங்க. அந்த பலத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரானால் மிடில் ஈஸ்ட்டுக்கு பிரச்சனை, ஈரானால் யூரோப்பிய நாடுகளுக்கு பிரச்சனை, ஈரானால் அமெரிக்காவுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னைக்காவது உங்கள் பிரச்சனைக்கு வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 90 லட்சம் மக்கள் வந்து சாட்டர்டே வந்து போராட்டம் பண்ணாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் இன்னும் அமெரிக்காவில் இவருக்கு அகேன்ஸ்டான ஒப்பீனியன் வந்து அதிகமாக தான் போகுது.
ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து கூடிய சீக்கிரமே இந்த போரை முடிச்சிடுவார்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஆனால் அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு பேசணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெரிய தலைவர்கள் வந்து இது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட இமேஜை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இப்போ போரை முடிச்சுட்டு நான் வெளியே வரேன், போரை நிறுத்திட்டு நான் வெளியே வந்தாலும் கூட அமெரிக்க மக்கள் என்னை பலவீனமாக பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நினைக்கிறார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீராவசனம் பேசியிருக்காரு. நாளைக்கு குட் ஃப்ரைடே அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சண்டே வருது. இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எப்படி ரம்ஜானோ நம்மளுக்கு எப்படி பொங்கல் தீபாவளியோ அந்த மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பண்டிகை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போப்பாண்டவர் இருக்கா இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா குட் ஃப்ரைடே வருது, ஈஸ்டர் சண்டே வருது, அதுக்குள்ளார இந்த பிரச்சனையை முடிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 நாளுக்குள்ளார ஏதாவது பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை கம்மி பண்ணியிருக்கணும். அதனால தான் மத்தியானத்துக்கு மேலே நம்மளோட மார்க்கெட் ரிகவர் ஆகிட்டு இருக்கு. காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் வாய்ஸ் மெசேஜாக போட்டேன். யாருக்கோ வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து முக்கியமான விஷயம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் லாங்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் நம்மளோட மார்க்கெட் ரிகவர் ஆகிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து 1.5% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. அக்ராஸ் த குளோப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 9 மணி ஆக போகுது. இப்போ வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 0.25% அளவு தான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாள் லீவ். ஸோ அடுத்த 3 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பாசிட்டிவாக நகர்த்திட்டு போகிறாங்க. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ, அதாவது மத்தியானத்துக்கு மேலே ரெக்கவர் ஆகிட்டு எந்த பொசிஷன் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஸோ என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தால் இந்த 3 நாளுக்குள்ளார போர் நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரஷ்யா சைட்லேருந்து சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. என்னென்னா ரஷ்யா வந்து இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ரஷ்யா மத்தியஸ்தம் பண்ணால் ஈரான் ஒத்துக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது. காரணம் வந்து ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். பவர் பிளான்ட் மேலே அடிச்சாங்கன்னா பதிலுக்கு அவங்க வந்து இது எல்லாத்தையும் அழிப்பாங்கன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது. அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து 2% அளவுக்கு விழுது, 500 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டியே வந்து விழுது. நானும் கூட நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் 22,200 உடச்சதுக்கப்புறம் ஓகே இதுக்கு மேலே அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 21,720 கிட்ட தான் இருக்குது. காரணம் போன வருஷம் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடுவில் சண்டை வந்துச்சு இல்லையா, அந்த சண்டை எப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி. அந்த கேப் டவுனோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 21,728 30. அதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் உடனே நான் போஸ்ட் பண்ணேன். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பெரிய பிளேயர்ஸுக்கு இந்த வீக்கெண்டில் ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் வரப்போகுதுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வாய்ஸ் மெயிலாக நான் போட்டேன். அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பொசிஷனில் யாரும் பொசிஷன்ஸை ட்ரேடிங் பொசிஷன்ஸை கேரி பண்ணாதீங்க. முக்கியமாக மார்க்கெட்டை ஷார்ட் அடிக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா கூட அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெயிலில் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் மத்தியானத்துக்கு மேலே வந்து இந்த ரேலினால் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருந்தாலும் ட்ரேடர்ஸ் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் நிறைய பேர் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க லாஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா மத்தியானத்துக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல தானே நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள கால் ஆப்ஷனை விற்கலாம்னு சொல்லிட்டு விற்றுருப்பாங்க. ஸோ அப்படி விற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரீமியம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரீமியம் வாங்கிட்டு இவங்க வந்து ஸ்டாப் லாஸை ஒரு 130 இல்லை 150 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளார மார்க்கெட் 1% அளவுக்கு ஏறின உடனே என்ன ஆச்சுன்னா இவங்களோட ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிடுது. உதாரணத்துக்கு இவங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். சரிங்களா, அந்த பாயிண்ட்டை 130 தாண்டும் போது இவங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓப்பன் ஆர்டராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் 130 ரூபாய்க்கு வந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருந்தது 200 300 400 போயிட்டு இருக்கும். சரிங்களா, இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே உக்காந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட் பயங்கரமாக ரிகவர் ஆகும்போது 100 ரூபாய் இருந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் அளவுக்கு போகுது. அதாவது இவங்க வந்து 100 ரூபாய் லாபம் வரும்னு பார்த்தா 1500 ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. 1 லட்ச ரூபாய் லாபம் வரும்னு பார்த்த இடத்துல 15 லட்ச ரூபாய் அளவுக்கு நஷ்டம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்திருக்காங்க. அதனால தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸில் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை முடிகிற வரையும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது, இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம். எப்போல்லாம் ஒரு பாசிட்டிவ்
பாசிட்டிவான நியூஸ் வருதோ, ஓகே பிரச்சனை முடிய போகுதுன்ற சிக்னல் வருதோ, அப்போ நம்மளோட மார்க்கெட்டில் பணத்தை இறக்கணும்னா நம்மளுக்கு வந்து வேல்யூபிளான கம்பெனிஸ் வந்து நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸும் நம்ம பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நம்ம ட்ரேட் பண்ணலாம். எப்போ ட்ரேட் பண்ணலாம்னா பிரச்சனை எதுவும் இல்லாத சமயத்தில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நேரத்தில் நம்ம 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம்னா 1500 லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிகிறது யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வரும், அதனால் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். 3 மணிக்கு கூட போட்டிருந்தேன். ஒருவேளை நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாசிட்டிவாக ரியாக்ஷன் கொடுத்தீங்க, லைக் ஆர்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. அடுத்து நம்மளோட இண்டிசஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸில் எல்லா இண்டிசஸும் காலையில் நெகட்டிவ் வந்தது. அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ரேட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சது. அண்ட் செக்டோரல் வைஸாக வந்து பார்த்தோம்னா ஐடி செக்டர் பயங்கர பாசிட்டிவ் வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் வந்து பார்ப்போம். அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா இந்த ஃபார்மா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் மேலே 100% அளவுக்கு டேரிஃப் போடுறதுக்கு ட்ரம்ப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஃபார்மா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் கம்பெனி, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபார்மா பிஸ்னஸ் வந்து அடிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்போம். நான் இருக்கும்போது ஃபார்மா மட்டும் தப்பிச்சுடுமான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸையும் அடிச்சிருக்காரு. அதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா மாதிரியான கம்பெனிஸ் தான். காரணம் என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வைப்பாங்க. ஜென்ரிக் மெடிசனுக்கு பிரச்சனை கிடையாது. சிப்லா, மேன்கைண்ட் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க ஜென்ரிக்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேட்டன்ட் ட்ரக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 100% வரைக்கும் டேரிஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா 6% அளவுக்கு இருந்தது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்த ஒரு ரெக்கவரி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக, அதாவது நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து நம்மளோட இந்திய ரூபாய்க்கு வந்தோம்னா இன்னைக்கு இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 92 ரூபாய் 75 பைசா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆச்சு. அதாவது ரீசெண்டாக வந்து 95 ரூபா வரைக்கும் தொட்டுட்டு மறுபடியும் இப்போ 2.25 ரூபா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பேங்க் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிட்ராஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பொசிஷன்ஸை $100 மில்லியன் அடக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பேங்க்ஸ் வந்து நெகட்டிவாக பார்த்து அன்றைக்கி பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட் அளவுக்கு விழுந்தது திங்கக்கிழமை. ஸோ அதை பற்றி நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்போல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் பண்ணாதுன்னா அந்த லிமிடேஷன் இருக்குது, நாங்கள் கிளைண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறோம், கார்பரேட் கிளைண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு லூப்போல கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கு மறுபடியும் ஆர்பிஐ இன்னொரு செக் வச்சுருக்காங்க. என்னன்னா நீ யாராக வேணா இருந்துக்கோ, பேங்காக இருந்துக்கோ, இண்டிவிஜுவலாக இருந்துக்கோ, கார்பரேட் கம்பெனியாக இருந்துக்கோ, யாராக இருந்தாலும் $100 மில்லியன் மேலே இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த லூப்போலும் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் நம்மளோட ருப்பி வந்து ஸ்ட்ரென்த்தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸ் வந்து கிராஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட 4% அளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கிராஷ் ஆச்சு. ஆனால் நம்மளோட மார்க்கெட்டில் கோல்டு அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே விழுந்தது. காரணம் என்னென்னா ஆர்பிஐயோட இந்த ஆக்ஷனால் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆச்சு. ருப்பி அப்ரிஷியேட் ஆனதுனால கோல்டு ப்ரைஸஸ்க்கு மேலே அது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் காட்டுது. அதுதான் விஷயம். ஆனால் ஐடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியே அப்ரிஷியேட் ஆனாலும் இன்றைக்கி வந்து 2% 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா நேற்று நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம். அமெரிக்காவை சேர்ந்த ஒராக்கிள்ன்ற கம்பெனி 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஏஐ இன்க்ளூட் பண்ணதால அந்த எம்ப்ளாயிஸோட வேலை வந்து பறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவான விஷயம். ஆனால் கம்பெனி பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா இப்போ அவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட லேபர் காஸ்ட் வந்து பெரிய அளவில் குறையும். அண்ட் இந்த காரணத்தினால அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகுன்றதுனால ஒராக்கிளோட ஷேர் பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஐடி கம்பெனி பண்ண விஷயத்த நாளைக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸும் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம பிப்ரவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடி சர்வீசஸ்லையும் இந்த ஏஐ வரும்போது எம்ப்ளாயிஸை வேலையிலேருந்து அனுப்பிட்டு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஐடி கம்பெனிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு ருப்பியே அப்ரிஷியேட் ஆனால் கூட ஐடி கம்பெனிஸ் 2.5% மேலே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கிளைம் ரேஷியோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 கம்பெனிஸில் 2000 கம்பெனி வந்து பாசிட்டிவாகவும் 1216 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்த்தோம்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,931 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,208 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லையும் சரி டெரிவேட்டிவ் மார்க்கெட்லையும் அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் அப்டேட் ஆகும். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் இல்லை வந்து திங்கட்கிழமை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நான்
நான் சொல்கிறேன், தவறாமல் பாருங்கள். அடுத்து நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா டிவிஎஸ் மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் கிட்டத்தட்ட 44% அவங்களோட சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து வோடாஃபோன் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா லாஸ்ட் 5 வருஷமாக இவங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மந்த் ஆன் மந்த் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸை லூஸ் பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தான் இவங்களோட கிளைண்ட் அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் 21,927 பேர் வந்து புதுசாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. போனவங்களை விட வந்தவங்க அதிகமாக இருக்காங்கன்றதை இது காட்டுது. இது அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் இல்லைனாலும் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லையா, அந்த காரணத்தினால இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து ஜாகிள் ப்ரீபெய்டை பற்றி நம்மளோட நேற்று வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். என்னன்னா இவங்க அடுத்த நிதியாண்டுக்கான ரெவன்யூ கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அண்ட் அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஷேர் ப்ரைஸ் 5% மேலே இன்ட்ராடேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட பர்மிஷன் கிடைச்சிருச்சு. அதாவது ஜனவரி மாதமே இந்த நியூஸ் வந்தது. என்னன்னா எமிரேட்ஸை சேர்ந்த என்பிடி என்ற பேங்க் வந்து ஆர்பிஐல கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸ் வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பர்மிஷன் கொடுத்துறாங்க. இது வந்து இந்த பேங்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 18% அளவுக்கு இன்ட்ராடேல வந்து இன்க்ரீஸ் ஆனது. காரணம் என்னன்னா இவங்க எல்தியான் அப்படின்ற ஒரு ஏஐ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. அடுத்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி பற்றி நொமுரா வந்து சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசினதா. 1 லிட்டர் டீசல் விற்கும்போது இவங்களுக்கு வந்து 100 ரூபா அளவுக்கு லாஸ் வருது. 1 லிட்டர் பெட்ரோல் விற்கும்போது 24 ரூபா அளவுக்கு இவங்களுக்கு லாஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டுக்கு விற்கக்கூடிய ஃபியூல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 1 லிட்டர் விற்கும்போது இவங்களுக்கு 64 ரூபா அளவுக்கு லாஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலையில் விற்றாங்கன்னா இதனால் ஐஓசிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கோடி அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வரும். அண்ட் அதே மாதிரி பிபிசிஎலுக்கு வந்து பார்த்தோம்னா 9,500 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் வரும். அண்ட் ஹெச்பிசிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,300 கோடி ரூபாய்க்கு லாஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த வருஷம் இவங்களாம் டிவிடெண்ட் கொடுப்பாங்களான்றதே சந்தேகத்தில் தான் இருக்குது. அண்ட் இந்த பிரச்சனை முடிகிற வரையும் இந்த கம்பெனிஸில் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வந்து என்ன லெவலில் முடிஞ்சதோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு. சரிங்களா, அதாவது மத்தியானம் எப்படி நியூட்ரலாக முடிஞ்சதோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டு பெரிய அளவில் விழுந்திருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் வந்தால் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அமைதியாக வாழ்ந்தால் போதும், நம்மளும் ஒரு 4 காசு சம்பாதிச்சா போதும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னோட அனலைசிஸ் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.